ஹரிஹி ஓம். வாசஸ்பதிம் விஸ்வகர்மாணமூதஜே மனோயுஜம் வாஜே அத்யாஹுவேம சனோ நேதிஷ்டாஹவனானி ஜோஷதே விஸ்வசம்பூரவசே சாது கர்மா भद्रं कर्णेभिः शृणुयामदेव भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंशस्तनूभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः संगच्छद्भगुं संवदध्वं संवो मनागुं सिजानतां देवा भागं यथा पूर्वे संजानाना उपासत समानो मंत्रः समितिः समानी समानं मनः सह चित्तमेषाम्. தற்கால வாழ்க்கையில் நடக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் பெரிய விதமான ஆபத்துகளுக்கும் என்ன பரிகாரம் என்பதுதான் நாம் ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் எதிர்பார்ப்பது. பரிகாரங்களை தேடி நிம்மதியாக இன்பமாக வாழ வேண்டும். இப்பொழுது உள்ளதான பிரச்சனை அல்ல, எப்பொழுதுமே உள்ள ஒரு பெரிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக உள்ளது நான் பெரியவனாக இருக்க வேண்டும், தலைமை எனக்கே இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள். உதாரணமாக ஒரு குடும்பம் நன்றாக நடக்கிறது என்றால் அந்த வாலிபனான பையன் சொல்றான், என்னாலதான் எங்க அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, எங்க அம்மா சுமார் தான். அம்மா சொல்றாங்க, என்னாலதான் குடும்பம் நல்லா நடக்கிறது, அவர் பாவம் பேசாம சாப்பிட்டு உட்காந்துருப்பார் பிரம்மம் போலேங்கிறாங்க. அவரை கேட்டா நான் தான் தலைவன், என்னால்தான் குடும்பம் நடக்கிறதுங்கிறாங்க. இது வீட்டு பிரச்சனை. இதே போல தெரு எல்லாவற்றிலும் அந்த ஒரு கமிஷன் ஒரு யூனிட் இருந்ததே ஆனால் அவர்களில் செக்ரட்டரி நான் என்னால்தான் இது நல்லா நடக்கிறதுங்கிற இந்த பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கு. இதை ஒரு உருவகப்படுத்தி முன்பே நடந்ததாகவும் அதில் உண்மை என்ன என்பதை நாமே கண்டுபிடித்து உணர வேண்டும் என்றும் ஒரு முறை நடக்கிறது. ஒரு முறை அவரே ஒரு தீர்மானம் சொல்லி அந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டார் நம்முடைய படைப்பு கடவுள் என்று. இரண்டு விஷயங்கள் சுவையாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு நேரத்தில் நம் உடலில் இருக்கக்கூடிய பேச்சு திறனை கொடுக்கக்கூடிய வாக்கு என்பதான ஒரு புலன், ஐம்புலன்கள் இருக்கின்றன அல்லவா? ஐம்புலன்களில் அறிவை கொடுக்கும் புலன்கள் 5, வேலைகளை செய்யும் புலன்கள் 5 என்று நாம் கொள்கிறோம். கண், காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்ச்சியை கொடுக்கும் தோல், இது 5ம் அறிவை கொடுக்கின்றன. வாக்கு என்பது பேச்சு என்ற கிரியையை கொடுக்கிறது. கை என்பது எடுக்கும் ஒரு செயலை செய்கிறது. கால் என்பது நடக்கும் செயலை செய்கிறது. உள்ளே சேர்ந்திருக்கக்கூடிய தேவையற்ற பொருள்களை விலக்குவதற்காக 2 இந்திரியங்கள் மலமூத்திரங்களுக்கு. எனவே 5 + 5 10 இந்திரியங்கள். இதைத்தான் திருவள்ளுவர் ரெஃபர் பண்றார். உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரனென்னும் வைப்பிற்கு ஓர் வித்து. அருமையான கருத்துக்கள், வேத கருத்துக்களை அப்படியே அவர் எப்படி எடுத்து சொல்றார். உரனென்னும் தோட்டியான் என்றால் மிகவும் தைரியம் படைத்து ரொம்ப விதமான ஒரு சாகசம் நிறைந்ததான ஒரு செயல் செய்பவன் யார் என்றால், இந்த புலன்கள் தன்னிஷ்டத்திற்கு ஆங்காங்கு ஓடுவதை தடுத்து நிறுத்தி அதை நல்ல வழியில் திருப்பிவிடும் திறமை வாய்ந்தவன் தான் விண்ணுலகிற்கு இப்பொழுதே வித்து இடுகிறான் என்கிறார். இருக்கட்டும். எனவே இந்த புலன்களுக்குள், இந்த புலன்கள் 5 + 5, 5ம் 5ம் 10 புலன்கள் என்று சொல்கிறோம். மனம் என்பது இந்த 10லும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய புலன்.
இவைகள் படைத்தது எப்படி என்ன என்று இதை பற்றி எல்லாம் வேதங்கள் உபநிஷதங்கள் நிறைய கூறுகின்றன. அதை ஒவ்வொன்றாக பின்பு பார்ப்போம். ஐம்பூதங்களில் இருந்துதான் இந்த 5 கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய செயல் புலன்களும் அறிவு புலன்களும் வந்ததாக ஆராய்ச்சி இருக்கிறது. அதை பின்பு பார்ப்போம். இப்பொழுது நான் எடுத்துக்கொண்டது இந்த புலன்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு இந்த உடல் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உடலில் உயிர் நல்ல முறையாக இருக்கிறது, வாழ்க்கை நன்றாக நடக்கிறது என்பதற்கு முக்கியமான காரணம் நான் தான் என்று வாக்கு சொல்லியது. இதுபோல் காது சொல்லியது, கண் சொல்லியது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கதையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். உதாரணம் மட்டும். வாக்சமனச்சார்த்தியேதாம் அஹந்தேவேப்யோ ஹவ்யம் வஹாமி திவாகப்ரவீத். நான் தான் ரொம்ப சிறந்தவன், என்னால் தான் எல்லோருக்கும் நன்மை ஏற்படுகிறது, பேச்சில்லாவிட்டால் என்ன பிரயோஜனம் என்று அது தன்னுடைய வாதத்தை சொல்லியது. மனம் என்று என்ன சொல்லியது என்றால், மனம் இல்லாவிட்டால் வாக்கானது வேலை செய்யாது. இதற்கு நல்ல உதாரணம் பாருங்கள். ஒரு வீட்டிற்கு போகிறோம். அழகான 2-3 வயசுல ஒரு குழந்தை. அப்பா, குழந்தை உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா சொல்லவே சொல்லாது. தெரியாது. ஓ, தெரியாது உன் பேரா? அதாவது நான் சொல்லணும்னு மனது நினைத்தால் தான் வாக்கு சொல்லும், இல்லாவிட்டால் அடம் பிடித்து அடித்தாலும் சொல்ல மாட்டோம். இது ஒரு உதாரணம். எனவே மனமானது தடை செய்து விட்டால் புலன்கள் வேலை செய்வதில்லை. கண்ணாக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், நான் மனதோடு இங்கு கவனம் செய்தால்தான் உங்களை எதிர்க்க இருப்பது தெரியும். நான் வேறு ஏதோ ஒரு உபன்யாசத்துல பண்ணிட்டு கட்சி யாரோ ஒருத்தர் குறுக்க வராருன்னு வச்சுங்களேன், மந்திரிய கூட வரலாம், கண்ணுக்கு நேரம் அவர் பயின்றிருக்கலாம், ஆனா உங்க மனம் வேறு இடத்தில் இருந்தால் தெரிவதில்லை. எனவே மனது என்பதற்கு இயல்பாகவே ஒரு தனித்தன்மை இருக்கிறது என்பது இருக்கட்டும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த புலன்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு சரி நம்ம ஜட்ஜு கிட்ட நேர போயிடலான்னு நாமெல்லாம் இப்போ உள்ளூர் கோர்ட்டு, வெளியூர் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் போறது போல அது தேவலோகத்துக்கே போயிட்டோம். ஏன்னா ஃபாரின்ல போனா ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு பெருமை இருக்கிறது போல தேவலோகத்துக்கு போச்சுன்னு கதை சொல்றது வேதம். அகந்தே பிரஜாபதி என்றதான உலகத்தை படைத்தவரிடம் சென்று ரெப்ரசன்டேஷன் வாக்குன்னு வச்சுங்களேன். இந்த வாக்கு இந்திரியம், நான் பெரியவனா இந்த வாழ்க்கை சரியா நடப்பதற்கு, அல்லது இவர் பெரியவரா, மனம் பெரியதா என்று தன் வாதத்தை சொல்லின. அவர் என்ன பண்ணிட்டார்? இதுல 2 டெஸ்ட். முதல் டெஸ்ட்ல மாட்டிக்கிறார். என்ன மாட்டிக்கிறாருன்னு சொல்லுங்க. இவர் உண்மையை சொல்றார். எப்பவுமே ரொம்ப உண்மையை சொன்னா கொஞ்சம் முதல்ல ஒரு கஷ்டம் வரும். அந்த மனமானது வாக்கு என்பது மனதிற்கு அடங்கியது, மனதினுடைய மெசேஜ் தான் வாக்கு என்ற பேச்சு என்று உண்மையை சொல்லி மனம்தான் சிறந்தது என்று சொல்லியவுடன் தற்காலம் போலவே முற்காலத்திலும் சற்று அந்த மற்றவருக்கு நீ பிரயோஜனம் இல்லைன்னு ஓப்பனா சொல்லிட்டு அறைங்கிறதுக்காக நாம் வேள்விகள் எல்லாம் ஒரு மந்திரத்தை சொல்லி ஸ்வாஹா என்று சொல்லி ஹோமம் செய்கிறோம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அது நம்பிக்கையாக மற்ற தெய்வங்களுக்கு போய் அவர்களுடைய அருளால் நமக்கு நன்மை வருது என்பதை வைத்துக் கொள்வோம். இப்பொழுது இந்த வாக்கு என்றது மந்திரம் சொல்வதற்கு கருவியாக இருக்கிறது அல்லவா? இது பிரயோஜனம் இல்லைன்னு அந்த பிரஜாபதி என்ற கடவுள் சொன்ன உடனே அது சொல்லிட்டான், இனிமே உங்களுக்கு யாராவது ஏதோ ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது நான் பேச மாட்டேன், மௌனமாக இருந்து விடுவேன், மனதுதான் பெருசு உங்களுக்கு என்று சொல்லியதாம். எனவேதான் இன்றைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட டெய்டியை நாம் வணங்கி வழிபட்டு அதற்கென்று நாம் ஆப்லேஷன் கொடுக்கும் பொழுது அந்த மந்திரத்தை மனதினால் நினைத்து கொண்டு போடும் பொழுது மட்டும் ஸ்வாஹா என்று போடுகிறோம் என்று வேதம் கூறுகிறது. இது ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன். இதே நேரத்தில் உபநிடதங்களில் 2-3 உபநிடதங்களில் ஒரு கதை இருக்கு. பிராணன் இருக்கிறது அல்லவா, வைட்டல் எனர்ஜி, உயிர். அந்த உயிர் என்பதும் இந்த ஐம்புலன்கள் 5, அந்த அறிவை தரும் புலன்கள் 5, செயல்களை செய்யும் புலன்கள் 5 தவிர உள்ளூர் 5 இருக்கின்றது. பிராண, அபான, வியான, உதான, சமான. இதெல்லாம் சாதாரண வேதங்கள்ல ரொம்ப சின்ன விஷயம், ஏபிசி என்று 5 பிராணன்கள் இருப்பதாகவும், எல்லாவற்றுக்கும் பிராணன் என்ற பெயர்.
சாதாரணமா நாமெல்லாம் முன்னோரெல்லாம் சாப்பிடும் பொழுது அந்த பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா வியானாய ஸ்வாஹான்னு கொஞ்சம் கொஞ்சம் 2 பேருக்கே எடுத்து சாப்பிடணும். இது என்னத்தினால என்னங்கிறத அடுத்த வாரம் சொல்லுவோம். அந்த பிராணாதிகளுக்கும் நாம் முதலில் நெய்யுடன் கூடிய வெறும் உணவு வெறும் சாதத்தை சாப்பிடுகிறோம். அந்த பிராணன் என்பது ஒரே ஒரு தத்துவம் தான் 5 விதமான செயல்களை செய்வதால் 5 பேர் அடைகிறது. இப்போ ஒருவர் இருக்கிறார், ஒரு கம்பெனியில செக்ரட்டரி, இன்னொரு கம்பெனியில சேர்மன், இன்னொரு கம்பெனியில பிரசிடென்ட், இன்னொரு கம்பெனியில வேற கிளார்க் பண்றான்னு இருக்கு இல்லையா? அங்கங்க போனா அந்த பேர் சொல்றோம். செயலை வைத்துத்தான் 5ஆக தெரிகிறது. அந்த பிராணன் என்பவன் இந்த உடலில் சஞ்சாரம் செய்யாவிட்டால் மனமும் வேலை செய்யாது. உயிர் பிரிந்த பிறகு புலன்கள் எல்லாம் அங்கங்கே இருக்கு, பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த பிராணனுக்கும் மற்ற இந்திரியங்களுக்கும் இதே போல் தான் சிறந்தவன் என்றதான போட்டி வந்ததாகவும் அப்பொழுது பதில் சொன்னவர் மூச்சுன்றார். எப்பவுமே பதில் சொல்றவர் ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணும், புண்படாமல் இருக்கணும், அவரவர்களா புரிஞ்சுக்கணும். இந்த விதமான இதை காட்டுவதற்காக வேதம் இந்த கதையை சொல்கிறது. 10 இந்திரியங்கள், மனது 1, 11, இந்த பிராணன் என்பவர் 1, இந்த 12 பேருமா இங்கேருந்து அங்க போன கடவுளிடத்துல போய் எங்க 12 பேர்ல யாருக்கு மார்க் ஜாஸ்தி, யார் ஃபர்ஸ்ட், எல்லாம் ஃபர்ஸ்ட்னு சொல்லக்கூடாது, யாருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் என்று கேட்ட உடனே அவர் ஏற்கனவே ஒருத்தர் மாட்டின்றார் இல்லையா, மனதுதான் பெருசுன்னு ஒண்ணு அவருக்கு மந்திரம் இல்லாமல் கொடுத்து சொல்ல மாட்டாங்க. அதுக்காக இந்த தடவை கிளவரா என்ன பண்ணார், ஒவ்வொருத்தரா டெஸ்ட் பண்ணிங்க. இந்த செல்ஃப் டெஸ்ட்னு கல்விக்கூடத்துல டிக்டேஷன் போடும்பொழுது எழுத்தெல்லாம் வந்து தாங்கிறதுக்கு 50 குழந்தைகள் இருக்கிறார் வைத்துக் கொள்ளுங்களேன். நான் 10 வார்த்தை போடுறேன், அப்பா தாத்தா கேட்டு வந்து, உடனே நான் ஒவ்வொரு நோட்டா வாங்கி திருத்தி போடுறத விட 10 வார்த்தையும் போர்டில் நான் எழுதி போட்டு அவாவா திருத்திக்கும், செல்ஃப் கரெக்ஷன் பேர். அதுபோல புலன்கள் ஒவ்வொன்றா நீங்கள் சென்று யார் சென்றால் உடல் ஒன்றுக்கும் பயனில்லாமல் ஆகிறதோ அவர் பெரியவர் என்று தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். கண்ணு போச்சு, கண்ணு இல்லாத வாழ்க்கை நிறைய கன்செஷன்லாம் இருக்கு. குருடன்லாம் வாழ்ந்துட்டு இருக்கா, செவிடெல்லாம் நன்னா வாழ்ந்துட்டு இருக்கா, அவளுக்கெல்லாம் ஸ்பெஷல் கன்செஷன் 75% ரயில்ல கன்செஷன் இருக்கு. கால் போனவோம், கை போனவோம், இந்த மாதிரி இருக்கிறவளுக்கெல்லாம் நல்ல வசதிகளோட இருந்துருக்கா. இதெல்லாம் போயிட்டு திரும்பி வந்து கொடுத்தோம் ஒரு கதை. நம்மளால இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த உயிர் என்பவர் போகலாம்னு பிளான் பண்றாரு. இப்பதான் ஐ வில் கோ அவே டுமாரோ மார்னிங் அப்படின்னு சொல்றான்னு வச்சோங்களேன். இப்பவே விலவலத்து போச்சு. உயிர் போகக்கூடிய தருவாயில புலன்கள் எல்லாம் வேலை செய்யாது என்று எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அல்லவா? எனவே இவர்களாகவே அதை புரிந்து கொண்டு யாரால் இருக்கிறது என்று. ஆனால் அந்த உயிர் என்பவர் தன்னலம் இல்லாமல் தான் என்று காட்டிக்கொள்ளாமல் வேலை செய்பவர் என்று சொல்லியிருக்கிறது. எப்பவுமே சொல்பவன் செய்ய மாட்டான், செய்பவன் சொல்ல மாட்டான். அதனாலதான் குறள்ல கூட என்ன சொல்றார், சொல்வது யாவர்க்கும் எளியவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று சொல்கிறார். எனவே ஒவ்வொரு நுட்பமான நமக்கு டே டு டே லைஃப் உள்ள விஷயங்கள் வேதத்தில் எவ்வாறு இருக்கிறது என்று இன்று பார்த்தோம். சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை.